வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த வெயில் காலத்துக்கு நல்லா குழுன்னு ஒரு சூப்பரான குல்ஃபி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆரஞ்சு குல்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, பண்ணுறது கஷ்டமாக இருக்குமோன்னு நினைக்க வேணாம், பண்ணுறது செம்ம ஈஸி தான். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் 1 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன். இந்த பாலில் செய்யும் போது தான் சீக்கிரமாக நம்மளுக்கு மலாய் கிடைக்கும். நார்மலாக கொழுப்பில்லாத பால் எடுத்தால் கொஞ்சம் லேட் ஆகும். இதை நல்லா காய்ச்சிக்கலாம். நல்லா காய்ச்சிட்டு இந்த மாதிரி சிம்லேயே வச்சு இதை கொதிக்க விடுங்க. பாலாடை இந்த மாதிரி கலெக்ட் ஆகிட்டே இருக்கும். அந்த சைட்ஸில் கலெக்ட் ஆகுறதெல்லாம் நம்ம அப்படியே ஸ்க்ரேப் பண்ணி விட்டே இருக்கலாம். இது தண்ணியாக இருக்க வரைக்கும் நீங்கள் அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டா போதும். கூடவே நின்று குக் பண்ணணுன்ட்டு இல்லை. நான் இந்த மாதிரி சைட்ஸ் எல்லாம் ஸ்க்ரேப் பண்ணி விட்டே இருக்கேன். கொஞ்சம் கொதிச்சு வரும்போது இதில் நான் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா வத்தி பாதி அளவு ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு இஷ்டமான நட்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் ஆல்மண்ட்ஸ், கொஞ்சம் பிஸ்தா, கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். குல்ஃபியை பொறுத்த வரைக்கும் இந்த நட்ஸ் தான் நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கும், திக்னஸும் நல்லா வரும். இப்போ திருப்பி இதை கொதிக்க விட்டுருங்க. இப்போ நட்ஸ் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் கொஞ்சம் திக்னஸ்க்காக க்ரீம் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு 1/4லேருந்து 1/2 கப் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், இன்னும் கொஞ்சம் திக்காக வரும், சீக்கிரமாக வருங்கிறதுக்காக நான் சேர்த்துருக்கேன். இல்லாட்டி நீங்கள் வெறுமனே அந்த பாலையே நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே திக்காக மாறிட்டே வரும். நல்லா திக்காக குழன்னு வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இது ரெடி ஆகிடும். நல்லா திக்காக இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இது இன்னும் கொஞ்ச நேரம் வச்சுருந்தாலே நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இப்போ கலர் நல்லா மாறி வந்திருக்கு, மஞ்சள் கலரில் வந்திருக்கும், லைட் எல்லோவாக இருக்கும், பார்த்தாலே தெரியும். இது ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் திக்காகும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறட்டும். அடுத்து நம்ம ஆரஞ்சு பழத்தை கட் பண்ணி அந்த எக்ஸ்ட்ராக்டை ரெடி பண்ணணும். நல்லா இனிப்பான பழமாக எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக ஆரஞ்சு புளிக்கவே கூடாது. ஏன்னா புளிக்கிற ஆரஞ்சாக இருந்துச்சுன்னா குல்ஃபி நல்லா இருக்காது. அதனால் இனிப்பாக இருக்கிற ஆரஞ்சாக நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த ஆரஞ்சுக்குள்ளேயே நான் ஊற்றி வைக்க போகிறேன். அதனால் இதுக்குள்ளே இருக்க பல்ப்பை நான் அப்படியே ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி பண்ணணுன்ட்டு இல்லை, நார்மலாக நம்ம ஆரஞ்சு உரிக்கிற மாதிரி உரித்து சீட்ஸு நார் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம அந்த பல்ப்பை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஜூஸோட அந்த பல்ப்பும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணதுக்கப்புறமா நான் இதில் இந்த சீட்ஸை வடிகட்டிக்கிறேன். நம்ம யூஸ் பண்ணுற பல்ப் வாயில் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி சாஃப்டாக இருக்க பல்ப்பாக எடுத்துக்கோங்க. இது மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆற வச்சுருக்க இந்த மலாயில் இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி இப்போ மலாய் நல்லா திக்காக இருக்கும். இப்போ நம்ம ஆரஞ்சு ஜூஸை மிக்ஸ் பண்ணும் போது அதோட கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக இருக்கும். நான் கொஞ்சம் அப்பீடைசிங்காக இருக்கணுங்கிறதுக்காக வீடியோக்காக கொஞ்சோண்டு கலர் ஆட் பண்ணுறேன். இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான், நீங்கள் அப்படியே கன்சியூம் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நான் இந்த ஆரஞ்சுக்குள்ளே ஊற்றிக்கிறேன். நீங்கள் டம்ளர், மோல்டு அந்த மாதிரி எதுக்குள்ளே வேணாலும் இதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஊற்றிட்டு இதை நம்ம ஃப்ரீஸ் பண்ணிடலாம். நான் ரெண்டுத்துலேயும் இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு இதை நான் ஃப்ரீஸ் பண்ண போகிறேன். ஒரு நாள் ஃபுல்லாக நான் ஃப்ரீஸ் பண்ணி இப்போ எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா இது பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு.
இந்த சம்மருக்கு இந்த சூப்பரான ஆரஞ்சு குல்ஃபி சாப்பிடவே செமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த சூப்பரான ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.